ஹாய் நண்பா. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து இப்போ ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்குதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் இந்த கேட்டகரி ஆஃப் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடி பீப்பிள் அப்ளை பண்றதுக்கு தனியா இருக்கு. நான் ஐடி பீப்பிள் அப்ளை பண்றதுக்கு தனியா இருக்கு. முழு தகவல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவ முழுவதும் பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்க குடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிசிஎஸ் உடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டிசிஎஸ்ல தற்பொழுது என்கியூடி வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. என்கியூடி அப்படின்னா நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட். என்கியூடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐடி கம்பெனிஸ்ல டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் ப்ரொஃபைல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எல்லார்ட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கு. ஸோ நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது சோசியல் மீடியாஸ் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுல யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நிறைய விளம்பரங்கள் உங்களால பார்க்க முடியுது. அதாவது ஒரு கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஆன்லைன் மூலமா மார்க்கெட் பண்றாங்க சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப எக்கனாமிக்கா இருக்கும். சீக்கிரமா மக்கள் கிட்ட ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ இதுல வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றதுக்கு எனாஃப் கேண்டிடேட்ஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் ஓடின் ஸ்கூல் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓடின் ஸ்கூல் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் தாங்க இது. அண்ட் நீங்க படிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்ட் கரிக்குலம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 20+ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். டெடிகேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல் இந்த ஓடின் ஸ்கூல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. லைக் டிசிஎஸ் இருக்கட்டும், கூகுள், அசென்சர் எல்லாமே டாப் எம்என்சி கம்பெனிஸ். இந்த ஹைரிங் கம்பெனிஸ் மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஓடின் ஸ்கூல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கரியர் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. அதாவது மார்க் இன்டர்வியூஸா இருக்கட்டும், பிஹேவியர் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்றது, ஆன்லைன் ப்ரொஃபைல் பில்டிங்கா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி இன்டராக்ஷன், டெடிகேட்டட் ஜாப் போர்ட்டல், இந்த மாதிரி நிறைய கரியர் சர்வீஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்களா, தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். அண்ட் நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, உங்களோட கரியர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்றீங்கன்னா நீங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மாதிரி நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கீங்க, யூடியூப் சேனல் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரியுதுன்னா உங்களுடைய சேனலை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த கோர்ஸ்க்கான நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் லேர்னிங் பிளஸ் கரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 30,000 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆனுவல் சிடிஸ்ல இருந்து ஒரு 10% வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணா போதும். இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை டச் பண்ணுங்க. இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை மட்டும் ஃபில் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓடின் ஸ்கூல் சைட்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கேட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல இப்பவே ஜாயின் பண்ணி உங்களுடைய கரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. ஓடின் ஸ்கூல். இப்போ நம்ம டிசிஎஸ் என்கியூடி பத்தி பார்த்துடலாம். இந்த என்கியூடி டெஸ்ட் மூலமா டிசிஎஸ்ல நிறைய வேலை வாய்ப்பு அவைலபிளா இருக்கு. அதாவது இது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமா டிசிஎஸ் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3000+ கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏசியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் ஆர் நான் ஐடி கம்பெனிஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் மூலமா 1,60,000 ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஐடி அண்ட் நான் ஐடி செக்டார்ல. ஸோ ஐடியில் மட்டும் கிட்டத்தட்ட 20+ ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குதுங்க. அண்ட் நான் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150+ ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் எழுதி நீங்க இதை கிராக் பண்ணி ஜாப்ல பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுடைய சேலரி வருஷத்துக்கு 19 லட்சம் ரூபாங்க. அண்ட் குறைந்தது நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, என்கியூடி டெஸ்ட் கிராக் பண்ணிட்டு ஒரு கம்பெனில ஜாபுக்கு பிளேஸ் ஆறீங்க, ஐடி ரோல் பிளேஸ் ஆறீங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். நான் ஐடி ரோலுக்கு நீங்க ஜாபுக்கு பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இந்த டிசிஎஸ் என்கியூடிக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் தான் நீங்க எழுத போறீங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிசிஎஸ் என்கியூடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்றேன். ஸ்டெப் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க டிசிஎஸ் என்கியூடிக்கு டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிசிஎஸ் சைட்ல இருந்து அந்த டெஸ்ட் நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து என்கியூடி ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கோரை வச்சு நீங்க என்ன பண்ணணும், மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு நீங்க இந்த வெப்சைட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட் ஸ்கோரை பேஸ் பண்ணி மல்டிபிள் கம்பெனிஸ் அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்டா
ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க நல்லா ஸ்கோர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமாவே வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாரி தான் டிசிஎஸ் என்கியூடி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். சிம்பிளா நீங்க ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. அந்த டெஸ்ட்ல வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர வச்சு, நீங்க மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணி வேலைக்கு போறீங்க. ஸோ நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட 3000 பிளஸ் கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸ்ல இருக்காங்க. எல்லாமே வந்து டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான். அதுல ரொம்ப முக்கியமா டிசிஎஸ் அதாவது டாடா கம்பெனிஸே நெறைய இருக்கு. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்கு. டாடா எல்சி இருக்கு. டைட்டான் இருக்கு. இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க. இந்த டிசிஎஸ் என்கியூடிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். அதாவது ப்ரீ ஃபைனல் இயர் இல்லன்னா ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த ஒரு டிசிஎஸ் என்கியூடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள். அண்ட் அதே மாரி எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட் இந்த ஒரு என்கியூடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து 2019, 20, 21, 22, 23, 24, 2025ல பாஸ் அவுட் ஆக போற ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் இந்த ஒரு என்கியூடிக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க ஆல்ரெடி வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. உங்க கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அதிகபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய கரியர அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த என்கியூடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். இந்த டிசிஎஸ் என்கியூடி மூலமா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி குடுக்குறாங்க. இந்த 2 இயர்ஸ்ல நீங்க மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க ஒரு ஜாப்க்கு பிளேஸ் ஆயிரலாம். இதனுடைய வேலிடிட்டி தான் நான் சொல்றேன். அண்ட் தென் இந்த என்கியூடி டெஸ்ட்ட நீங்க எத்தன டைம்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஆன்லைன்ல வந்து லேர்னிங் கோர்சஸ் வந்து ஆல்சோ அவைலபிளா இருக்கு. அதாவது நீங்க என்கியூடிக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ பிராக்டிஸ் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த ஃப்ரீ பிராக்டிஸ் டெஸ்ட்ட போட்டு பார்த்து, இது மூலமா என்கியூடி ஈஸியா உங்களால பிரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த என்கியூடி டெஸ்ட்ட எப்படியெல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா செக்டார் வந்து உங்களுக்கு ஐடி கேட்டகரில இருக்கு, நான் ஐடி கேட்டகரில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ஐஓஎன் என்கியூடிவ் காக்னிட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரில ஒரு டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல்ல வரக்கூடிய ஜாப்ஸ். அதாவது ஐடி அண்ட் நான் ஐடி ரோல்ஸ்ல வருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் குடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவா போட்டிருப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. அதாவது இந்த என்கியூடி டெஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்ட பர்ட்டிகுலரா நீங்க வந்து பை பண்ணி தான் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ரூ. 599 போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 30 பிளஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் காக்னிட்டிவ் டெஸ்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஃப்ரீ பிராக்டிஸ் டெஸ்ட் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்கியூடி எப்படி இருக்குமோ, அதே பொறுத்து இந்த ஃப்ரீ பிராக்டிஸ் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆல்சோ இங்க அவைலபிளா இருக்கு. டிசிஎஸ் ஐஓஎன் என்கியூடிவ் காக்னிட்டிவ் வித் ப்ரிப் பேக் அப்படிங்கிற கேட்டகரியில ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே என்ட்ரி லெவல் ஐடி அண்ட் நான் ஐடி ஜாப் ரோல்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 பிளஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் கிளாஸஸ் இருக்கும். 3 பிராக்டிஸ் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அதே மாரி ஃப்ரீ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. இந்த பேக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 999 போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பேக் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஐடி கேட்டகரியில. ஸ்டார்ட்டிங் சேலரி எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லேக்ஸ்ல இருந்து 8 லேக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டிகிரில ஐடி கேட்டகரியில டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த டிசிஎஸ் ஐஓஎன் என்கியூடி ஐடி அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம் வந்து பிரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பிரிப்பரேஷன்ல இருந்து பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த மாரி தனித்தனியா இந்த என்கியூடி பேக்கேஜ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத நீங்க பை பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அத பார்த்துட்டு நீங்க வந்து இந்த டெஸ்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசிஎஸ் என்கியூடி மூலமா நெறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணி இந்த என்கியூடி டெஸ்ட் எழுதி ஜாப் எடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதையும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த என்கியூடிக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த என்கியூடி வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஒவ்வொரு பேட்ச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகுறதுக்கு டிசிஎஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 3000 பிளஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த என்கியூடிய வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த என்கியூடி பத்தி நீங்க நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, YouTubeல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. என்கியூடி உடைய கொஸ்டின்ஸ் எந்த மாரி இருக்கு, எப்படி டெஸ்ட் எழுதுறது எல்லாமே YouTubeல வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு நீங்களும் டிசிஎஸ் என்கியூடி பிரிப்பேர் பண்ணி நல்ல கம்பெனில ஜாப்க்கு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.